ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 4, 2025. நாம் அவ்யக்த மாதத்தின் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நமது முன்னிலையில் பிரம்மா பாபாவின் காட்சியை கொண்டு வருவோம். சிவ தந்தையின் நினைவில் மூழ்கி பிரம்மா பாபா எவ்வாறு அமர்ந்திருக்கிறார்? அவரது புத்தி தந்தையிடம் நிலைத்திருக்கிறது. எப்போதும் உடலற்ற தன்மையின் மிகுந்த பயிற்சி. இதனை நாம் பின்பற்றுவோம். மேலும் பிரம்மா பாபாவின் நடைமுறை வாழ்வில் பின்பற்றி செல்வோம். பாபாவுக்கு முரளி மீது மிகுந்த அன்பு இருந்தது. மேலும் பாபாவின் குழந்தைகளின் மீதும் பிரம்மா பாபாவிற்கு மிகுந்த அன்பு இருந்தது. அவ்வாறே நாமும் முரளி மீதும் அன்பு செலுத்துவோம். மேலும் இந்த பிராமண பரிவாரத்தின் மீதும் அன்பு செலுத்துவோம். பரிவாரத்தின் மீது அன்பு செலுத்துவது சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நமது குடும்பமோ தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களுடைய குடும்பமாகும். நமது குடும்பமோ இஷ்ட தெய்வங்களின் குடும்பமாகும். இந்த பார்வையில் நம்முடன் இருப்பவர்களை பார்த்தால் மிகுந்த அன்பு அனுபவமாகும். மேலும் அவர்களது குணங்களையே பார்ப்போம். அவகுணங்கள் மீது பார்வை செல்லாது. முரளி நமக்கு அன்றாட உணவாகும். முரளி பகவானுடைய ஞானமாகும். சத்திய ஞானம் கிடைத்தால் சித்தத்தின் இருள் விலகிவிடும் என்று நாம் பல ஜென்மங்களாக தேடி வந்தோம். முக்தி, ஜீவன் முக்தி, பரமாத்மா மற்றும் சுயத்தை பற்றிய சத்திய ஞானம் கிடைக்க பெற்றால் புத்தி ஸ்திரமாகிவிடும் என்று அதனை நாம் தேடி வந்தோம். முரளிதான் நமக்கு சத்திய ஞானத்தை வழங்குகிறது. முரளியோ அமிர்தமாகும். முரளியை கேட்டு மனதின் மயில் நடனமாடுகிறது. எனவே வாருங்கள், முரளியின் ரசனையை நன்றாக அனுபவிப்போம். முரளியை கேட்டு நமது சிந்தனைகள் உயர்ந்து விடுகின்றன. முரளியை படிப்பது மட்டும் போதாது. முரளியை படிப்பது என்பது முதலாம் அடியே ஆகும். முரளியின் நல்ல பாயிண்ட்டுகளை தெரிந்து கொள்வது, நோட் செய்து கொள்வது இரண்டாவது அடியாகும். முரளியின் முழுமையான சுகத்தை அடைவது, பகவான் ஆத்மாவாகிய என்னிடம் பேசுகிறார் என்று நன்றாக அனுபவம் செய்வது. சுயம் ஞானக்கடல் முக்காலங்களையும் உணர்ந்தவர் எனக்கு பல நினைவுகளை ஏற்படுத்துகிறார். என்னை விழிப்படைய செய்கிறார். நான் எனது சக்திகளை கண்டறிகிறேன். இப்படிப்பட்ட அனுபவம்தான் முக்கியமானதாகும். முரளியின் மூலம்தான் நமது சக்திகளையும் நாம் கண்டறிகிறோம், நமது பலவீனங்களையும் கண்டறிகிறோம். இரண்டையும் தெரிந்து கொள்வது மிகுந்த அவசியமானதாகும். ஏனென்றால் எந்தளவிற்கு நாம் சுயத்தினை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ, சுயத்திற்குள் இருக்கும் சக்தியை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ, அப்போதுதான் ஆடாத அசையாத உறுதியான நிலையை நாம் அடைய முடியும். மேலும் நமது பலவீனமான சம்ஸ்காரங்களை மாற்றுவது சுலபமானதாக ஆகிவிடும். இதே போன்று நாம் பாபாவையும் கண்டறிவோம். எந்த அளவிற்கு ஆழமாக நாம் பாபாவை அறிந்து கொள்கிறோமோ, அவரது சக்திகளை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ, நிரந்தரமாக அவர் நமக்கு உறுதுணை புரிகிறார் என்பதை அனுபவம் செய்யலாம். நாம் அழைத்தால் அவர் வராமல் இருப்பது என்பது நடக்க முடியாது. மேலும் அந்த சர்வசக்திவானின் உறுதுணை இருக்கும்போது நமக்கு ஏதோ தீமை நடைபெறுவது என்பதும் நடக்க முடியாததாகும். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நாம் பயந்து விடுவது அல்லது இயற்கை நமக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுப்பது என்பது நடக்க முடியாததாகும். எனவே முரளியின் மூலமாக தன்னை பற்றியும் பாபாவை பற்றியும் மிக நன்றாக தெரிந்து கொள்வோம். இன்று முழு நாளும் பாபாவை போன்றே அசரீரி ஆவதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம். பிரம்மா பாபாவின் இறுதி காலத்தில் அவர் யார் முன்னிலையில் அமர்ந்து திருஷ்டி கொடுத்தாலும் அவர்கள் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்தார்கள். அவர்கள் தனது உடலையே மறந்துவிட்டார்கள். ஆனால் இதன் பின்னிலையில் பிரம்மா பாபாவின் மிகப்பெரிய தியாகமும் வைராகிய உள்ளுணர்வும் இருந்தது. எனவே இன்று நாம் தியாகம் மற்றும் வைராகியத்தின் பாவனையை நிலையாக வைத்தபடி ஒவ்வொரு மணி நேரமும் 2 முறைகள் தன்னைத்தான் உடலிலிருந்து விலகியவராக அனுபவம் செய்வோம். கூடவே ஆன்மீக பார்வையையும் பயிற்சி செய்வோம்.
என்று இந்த 2 பயிற்சிகளும் நமது உயர்ந்த தவமாகும். ஓம் சாந்தி.